ஹாய் டியர், டுடே நம்ம ஜேகே எஃப்எஃபோட 19வது எபிசோட பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எல்லாம் முடிச்சிருப்போம்னா வரைக்கி வந்துட்டு ஒரு பிரச்சனையில் மாட்டியிருப்பான். நல்ல வேலைக்கு அவன் தப்பிச்சிட்டான். அதோட முடிச்சிருப்போம். அதுக்கடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். கண்ணு ஸ்டடிகளும் போகலாம். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ஜேகே கிட்ட வந்துட்டு ஃப்ளட் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. அவரும் பார்த்தீங்கன்னா சரி, ஓகே, கோவம் போயிடுச்சுல, நான் கிளம்பிட்டா அப்படிங்கிறாரு. ஆ, அதுக்குள்ளே கிளம்புறியா? ஏன் இப்படி இப்போ தானே வந்தீங்க அப்படின்னு சொல்ல, ஏய் நான் எப்போ வந்தேன்? இப்போ தான் வந்தேன்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. அது நான் அப்போ கோவமாக இருந்தேன் காலையிலேருந்து, அதனால் பேசல. இப்போ தான் நான் கோவம் போயிடுச்சுல, கொஞ்ச நேரம் பேசிட்டு போகலாம்ல அப்படின்னு கேட்குறீங்க. பேச தானே வேணும். சரி, ஓகே இரு அப்படின்னு சொல்லிட்டு பூஜா அப்படின்ட்டு ஒரு சத்தம் போட, நீங்கள் டக்குன்னு உங்கள் கை கொண்டு பேரோட வாயில் வச்சு பொத்திக்கிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அதான் பேசணும்னு சொன்னல, நான் என் மாமியார்கிட்ட பேசிக்கிறேன், உங்ககிட்ட பேச எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பூஜா பூஜா பூஜான்னு கத்திட்டு இருக்காரு. அந்த பக்கம் உங்களோட அம்மா, ஏய் என்னடி இப்படி கத்திட்டு இருக்கிற? ஆமாம், உங்கள் குரலுக்கு என்னாச்சு? ஏதாவது கண்டதை தின்னியா என்ன? இந்நேரத்தில் ஐஸ்கிரீம் தின்னியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லைம்மா அப்படின்னு நீங்கள் சொல்ல, என்னடி அதுக்குள்ளே வாய்ஸ் சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி வாய்ஸை பேச ட்ரை பண்ண, இவளுக்கு இதே வேலையாக போச்சு. ஃப்ரிட்ஜில் எது வச்சாலும் எடுத்து அப்படியே சாப்பிட்ருவா. சூடும் பண்ணி தொலைய மாட்டா, ஒன்றும் பண்ண மாட்டா. முதல்ல ஐஸ்கிரீம் வாங்கி வைக்கிறது நிறுத்தணும். அப்புறம் முக்கியமாக இந்த ஃப்ரிட்ஜில் எந்த பழைய சாப்பாடும் வைக்கக்கூடாது, எல்லாத்தையும் எடுத்து வயிற்றுக்குள்ளே போட்டுக்கோதுன்ட்டு அவங்க அவங்களோட பக்கம் திட்டிட்டு போயிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெக்கியோட வாய் நல்லா பொத்திக்கிட்டு, என்ன பண்ணுற நீ? அம்மா பேர் சொல்லி கூப்பிட்ற? மாட்டினா என்ன ஆகும் தெரியுமா? கைமா தான் அப்படிங்கிறீங்க. அப்போது ஜேகேவும் உங்களை பார்த்து, தெரியுதுல்ல, மாட்டினா கைமா தான் தெரியுதுல்ல, அப்புறம் என்னடி நான் கிளம்புறேன்னு சொன்னாலும் பிடிச்சி வச்சுட்ருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அதான் இனி போயிட்டு எத்தனை நாள் கழிச்சு வருவியோ தெரியாது. கொஞ்ச நேரம் கூட இருன்னு சொன்னதுக்கு இப்படி தான் மாட்டி விட பாப்பியா? இரு, நான் ஒரு நாளைக்கு அவன் வீட்டுக்கு வந்து அக்கா முன்னாடி இதே மாதிரி பண்ணுறேன், அப்போ உனக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்ல, அது நடக்கிறப்ப பார்த்துக்கலாம். சரி, நான் இப்போ கிளம்புறேன். அவன் வேற ஒன்றும் தனியாக இருப்பான். இதில் இத்தனை பிரச்சனை வேறு நடந்திருக்குது. அவனை யாராவது ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தா கூட அந்த பேக்குக்கு தெரியாது. அது பாட்டுக்கு தண்டக்கருமா தின்னு தூங்கிட்டு இருக்கோம். நான் முதல்ல போகிறேன் அப்படின்ட்டு எழுந்திரிக்கிறாரு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏய் போலீஸ்காரா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. அவர் அப்படியே உங்களுக்கு திரும்பி பார்த்தா, நீங்கள் அப்படியே உங்கள் கட்டில் மேலே காலை போட்டுட்டு அப்படியே சாஞ்சு உட்காந்துக்கிட்டு, எங்கடா போகிற? இந்த இருன்னு சொல்கிறல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அடாவடித்தனமாக பேசுகிற மாதிரி பேச அவருக்கு சிரிப்பாக இருக்குது. எதுக்கு இப்போ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து கேட்குறாரு. அப்போ நீங்களும், நான் தான் சொல்கிறேன்ல கொஞ்சம் நேரம் இருன்னு, அவன் தான் பொழைச்சிட்டான்ல, எப்போ பார்த்தாலும் அவனால் எனக்கு டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்குது. இன்றைக்கி வந்து மட்டும் என்ன பிரயோஜனம்? நீ எந்நேரம் அவனை தானே யோசிச்சுட்ருக்க. இங்கே நீ என் கூடயா இருந்த? அவன் வேணும்னே பிளான் பண்ணிகிட்ருக்கான். எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் உன்னை என்கிட்டேருந்து பிரிக்க தான் நினைக்கிறான். எனக்கு அவனை பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு சண்டை ஆரம்பிக்க, அம்மா தாயே ப்ளீஸ், இப்போ தான் அவனை சமாதானப்படுத்தினேன், அதுக்குள்ளே சண்டை போடாத அப்படிங்கிறாரு. சண்டை போடணும்னா நான் என் மன வருத்தத்தை சொல்லிகிட்ருக்கேன். இவ்வளோ நாள் கழிச்சு இன்றைக்கி தான் நீ அவ்வளோ தூரம் என்னை பார்க்கறதுக்காக வந்த. ஆனால் என்ன பிரயோஜனம்? நம்ம 2 பேரும் பேச விட்டானா? ஃபோனில் நீங்கள் 2 பேரும் தானே பேசிகிட்டே இருந்தீங்க. பேசி முடிச்சதும் நீ கிளம்புறாங்கிற. இது எந்த ஊரில் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்க, எந்த ஊர்லேயாவது அக்செப்ட் பண்ணிக்க வேணாம், நீ அக்செப்ட் பண்ணிக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா அங்கே 4 ஹேரில் கிட்ட அவர் கிஸ்ஸை பண்ணிவிட்டு, சரி நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாரு. போகணுமா அப்படின்னு நீங்கள் கேட்க, என் மூஞ்சி இப்படி வச்சுக்காதடி, எனக்கு போக மனசு இருக்காது, நான் மட்டும் என்னை பிடிச்சா போகிறேன், வேலை இருக்குது, சரி பாய், பத்திரமாயிரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரும் அங்கேருந்து கிளம்புறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, சீக்கிரமாக வந்துடு என்ன அப்படிங்கிறீங்க. முதல்ல அவங்கள பிடிக்காமலாம் அந்த இடத்த விட்டு நகர முடியாது. சரி டட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பிள்ளை எடுத்து கட்டி பிடிச்சி அதை ஜேகே நினச்சிட்டு, டிச்சிட்டு பையா நீ என்ன உன் இஷ்டத்துக்கு வர, உன் இஷ்டத்துக்கு போகிற, கொஞ்ச நேரம் இருந்தால் என்ன குறைஞ்சா போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைவை கட்டி பிடிச்சி போட்டு குத்திட்டு இருக்கிறீங்க. அப்படியே மூஞ்சில் அடிக்கிற மாதிரி நினச்சி குத்திட்டுருக்கா. உங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா, ஏய் அறவேக்காடு என்ன தான் பண்ணிட்டுருக்குற, சும்மா ரூமில் சத்தம் வந்துட்டே இருக்குது, கதவை தர அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ நீங்களும் பார்த்தீங்கன்னா போயிட்டு கதவை திறக்கிறீங்க. என்னடி பண்ணிருக்க அப்படின்னு அம்மா கேட்க, நான் ஒன்றும் பண்ணலையே, நான் பாட்டு பாடிட்டு இருந்தேம்மா அப்படின்னு நீங்கள் சொல்லவும், இன்னுமா பாடிட்டுருக்க, என்னமோ சரியில்லை மோயன், நீ ஏதோ பண்ணுற கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வில்லங்கம் பிடிச்ச மாதிரி உங்களை பார்த்துட்டு பேசிட்டு போகிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, அது எப்படி நான் என்ன பண்ணாலும் என் அம்மா எதனாவது கண்டுபிடிச்சிடுறாங்க,
சூப்பர் பவருக்கு இது வச்சிருக்கா என்ன இந்த பூஜா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டோரை லாக் பண்ணிட்டு திரும்ப போயிட்டு அந்த தலைகாணி கட்டி பிடிச்சி என் செல்ல குட்டி என் புஜ்ஜு குட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பில்லோவே கட்டி பிடிச்சி தூங்கிடுவீங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா வரைக்குதான் அப்படியே அவனோட ரூமில் தங்கியிருப்பான்ல, ஸோ ஒரு புது ஹோட்டலில் அங்கே அப்படியே ஜாலியாக படுத்துட்ருக்குறான். அவனுக்கு வேறு பாசி உயிர் போகுது, என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்திங்கன்னா அந்த ரூமில் ஃபோன் இருக்குல்ல, அந்த ஃபோனை எடுத்து கீழே கால் பண்ணுறான். ஸோ அந்த பக்கம் வந்து ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. அப்போ இவன் பார்த்திங்கன்னா கற்றுன்னு கத்திட்டு இருக்கிறான். ஒரு மனுஷன் பசியோடு வந்தால் இப்படி தான் பட்னி போடுவீங்களா? இதுக்கு பேர் ஹோட்டலா? இதுக்கு பேர் ஹோட்டலா அப்படின்னு சொல்லி கத்துறான். அப்போது அந்த பொண்ணும் பார்த்திங்கன்னா சாரி சார், சீக்கிரம் வந்துடும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பொலைட்டாக பேசுகிறான். ஆனால் இவனை பார்த்திங்கன்னா ரொம்ப எகிரிட்டு இருக்கிறான். இதை பாருமா பொண்ணு, நீ இன்னும் 5 நிமிஷத்தில் எனக்கு பிரியாணி கொண்டுங்க வைக்கல அப்படின்னா உன்னோட ஹோட்டல் ரொம்ப ஒஸ்ட்டாக சர்வீஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ரேட்டிங்கில் வந்துட்டு எக்கு தப்பாக நான் வந்துட்டு தப்பாக போட்டு வச்சுருவேன். மரியாதையாக சீக்கிரமாக சாப்பாடு கொண்டு வந்து கொடுங்க, நான் எதை வேணால் பொறுத்துப்பேன், பசியை மட்டும் என்னால் தாங்கிக்க முடியாது, புரியுதா அப்படின்னு கத்துறான். அப்போ அந்த பக்கம் இருக்கிற பொண்ணும் சரிங்க சார், ஓகே புரியுது, நான் கண்டிப்பாக சீக்கிரம் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போது அவளுக்கு ஃபோனை வைக்க போக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவன் தான் சரி உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறான். என்னோடய பேர் எதுக்கு சார் கேட்குறீங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, அட சொல்லு, அப்புறம் நான் யார் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறது, யாருன்னு தெரியாமல் மட்டும் தான் சப்போர்ட்டில் விழுந்த மாதிரி நான் இப்போ யார் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண முடியும், உன் பேரை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அப்போ அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா என்னோடய பேர் ராகவி சார் அப்படின்னு சொல்கிறா. ஓ ராகவி, சரி, நீ மட்டும் நான் 5 நிமிஷத்தில் சாப்பாடு கொண்டு வந்து தரல, நீ கஸ்டமரை ரொம்ப மோசமாக நடத்துகிறேன்னு சொல்லி மேனேஜ்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை வேலை விட்டு தூக்கிடுவேன், புரியுதா ராகவி அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த பொண்ணும் புரியுது சார், நீங்கள் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள், நான் சீக்கிரமாக கொண்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறா. அப்படி ஃபோனை கட் பண்ணிட்டு அந்த பொண்ணுக்குன்னா செம கடுப்பாகுது. கடவுளே, நான் மட்டும் ஏன் இப்படியெல்லாம் வந்துட்டு இங்கே சிக்கிக்கிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகுது அவங்களுக்கு. இப்படியே தான் ஒரு 10 நிமிஷம் ஆகிருக்கும். அவளும் பார்த்திங்கன்னா சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா. இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா தங்கிக்கலாம், ஃபுட்டு வேணும்னா ஆர்டர் பண்ணலாம், இவங்க வெளியே இருந்து தான் கொண்டு வர சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கின்னு பார்த்து இவங்க லேட் பண்ணால் அந்த ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்களும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சீக்கிரம் கொடுத்து தொலைங்க, ஏன்னா அப்படி உயிரை வாங்குறீங்கன்னு தெரியல, நீங்களும் உயிரை வாங்குறீங்க, வர கஸ்டமர்ஸும் உயிரை வாங்குறாங்க, நீங்கள் எல்லோரும் பண்ணுற தப்புக்கு நான் வேலையை விட்டு போகணும் போல இருக்குது, என்ன வாழ்க்கை இது கருமம் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே அந்த சாப்பாட்டை வாங்கிட்டு அப்படி மேலே கொண்டு வந்து தராங்க. ஸோ அப்படி கொண்டு வந்துட்டு டோர்பெல் அடிச்சுட்டுக்க இவனை பார்த்தீங்கன்னா அப்படியே கால் மேலே காலை போட்டு படுத்துட்டு யார் அப்படின்னு சொல்லி கேட்குறான். சார் ஃபுட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராகவி பொண்ணு சொல்ல, பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சு வந்து கதவு திறக்கிறான். ஸோ கதவு திறக்கவும் அந்த பொண்ணு தான் அவர் ட்ரேயில் வந்துட்டு சாப்பாடை வச்சு அந்த தள்ளிட்டு வருவாங்களே சக்கரை வச்சு, அந்த மாதிரி ஒரு இதில் சாப்பாட்டை வச்சுக்கிட்டு தண்ணி பாட்டில் அதுக்கப்புறம் சைடிஷ்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு நின்றுட்டுருக்கா. அப்போ இவனும் நேராக அந்த சாப்பாடை பார்த்துட்டு உள்ளே கொண்டு போய் வைங்க அப்படிங்கிறான். சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டெல்லாம் கொண்டு போயிட்டு அவனோட ரூமில் ஒரு டேபிள் இருக்கா, அந்த டேபிளில் எடுத்து ப்ளேஸ் பண்ணிகிட்ருப்பா. அப்போது எல்லாம் எடுத்து வச்சு முடிச்சுட்டு ஓகே சார், வேறு ஏதாவது வேணுன்னா கால் பண்ணுங்கள், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்ப இவன் அப்படியே ஒரு வண்டி சொடக்கு போட்டு கூப்பிட்றான். அப்போ அந்த பொண்ணு திரும்பி சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்குறா. அப்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கே அதுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னு கேட்க, அது எனக்கு கீழே வேலை இருக்குது சார் அப்படின்னு அவள் சொல்ல, இவன் பார்த்தீங்கன்னா கீழே வேலை இருக்கா, என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, பணம் முதல்ல வாங்க தெரியுதுல்ல, பணம் கொடுத்தா தானே ஹோட்டலுக்குள்ளேயே விடுறீங்க, இப்போ என்ன கீழே வேலைக்கு மேலே வேலைக்குன்னு போகிற, இங்கே ஒருத்தன் இருக்கான்ல, கஸ்டமர் வந்தால் கவனிக்க தெரியாதா, சாப்பாடு கொண்டு வந்து இது நாய்க்கு போடுற மாதிரி போட்டுட்டு போயிட்டுருக்கா, யாரை சர்வ் பண்ணுவா அப்படின்னு கேட்குறான். இதெல்லாம் அவங்களோட வேலை கிடையாது, ஆனாலும் இப்படி டார்ச்சர் பண்ணவும் அவங்களுக்கு கடுப்பாகுது. அப்போ அந்த ராகவி பார்த்தீங்கன்னா சார் இது என்னோட ஜாப் கிடையாது, உங்களுக்கு இந்த மாதிரி கொண்டு வந்து கொடுக்கறது தான் என் வேலை, மற்றபடி அதை சர்வ் பண்ணுறதெல்லாம் என் வேலை இல்லை, நீங்கள் போட்டு சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவள் கிளம்ப பார்க்க இவனை பார்த்தீங்கன்னா ஏய் ராகவி அப்படின்னு கூப்பிடுறான். அப்போது அவங்களும் திரும்பி என்ன சார் அப்படின்னு கேட்க, போப்போ, ஒரு கஸ்டமர்கிட்ட இவ்வளோ மோசமாக நடந்துக்கிற ஒரு ஹோட்டல் ஸ்டாஃபை இந்த உலகத்துலேயே நான் பார்த்தது கிடையாது, போப்போ நீ போம்மா, போயிட்டு கீழே மேலே இருக்கிற வேலையெல்லாம் பண்ணு, நான் உன்னோட மேனேஜ்மெண்ட்டுக்கு கால் பண்ணி என்ன சொல்லணுமோ சொல்லிக்கிறேன், இந்த பொண்ணு எனக்கு ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு நான் சொல்லி இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல அவளுக்கு கடுப்பாகுது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஓகே சார் நான் சர்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா சொல்லாமல் கீழே கிளம்பி போயிடுது. இப்போ இவனும் நல்லா சாப்பிட்ருக்கான். சாப்பிட்டுருக்கும்போது இவனுக்கு டக்குன்னு புறைய இருக்குது. அப்போ திரும்ப கால் பண்ணி
ராகவியா அப்படின்னு கேட்குறான். சொல்லுங்கள் சார் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, ஆ தண்ணி மேலே எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு கூப்பிட்றான். அப்போ அந்த பொண்ணும் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு கீழே வந்தா திரும்ப கால் வருது. சொல்லுங்கள் சார் அப்படின்னா, யாருமா ராகவியா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் சார் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, ம் சரி ஓகே, எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வேணும், சீக்கிரம் வாங்கிட்டு வா, 2 நிமிஷத்தில் மேலே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு ஐஸ்கிரீமை வாங்கிட்டு மேலே போயிட்டு கொடுத்தா, என்ன இது இந்த ஐஸ் வாங்கிட்டு வந்திருக்கா, எனக்கு கப் ஐஸ் எல்லாம் பிடிக்காது, வேறு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு திரும்ப கோன் ஐஸ் இருக்கும்ல அதை எடுத்துகிட்டு வந்து மேலே கொடுத்தா, என்ன இது என்னை பார்த்தா பொண்ணு மாதிரி தெரியுதா, கோன் ஐஸ் கொண்டு வந்து கொடுக்குற, நான் ஆம்பளை பையன் அப்படிம்பானா, அதுக்கு இதுக்கு என்னடா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. பட் இருந்தாலும் சரிங்க சார் என்ன ஐஸு அப்படின்னு சொல்லி கேட்க, நல்ல ஐஸாக வாங்கிட்டு வா, எனக்கு இது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அனுப்பிடுறான். அந்த ராகவியும் பார்த்தீங்கன்னா திரும்ப கீழே போயிட்டு ஒரு வேளை குச்சி ஐஸ் தான் பிடிக்குமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு குச்சி ஐஸே அந்த இடத்துல கிடைக்கல. இது பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் இருக்கிற சைடா, இந்த மாதிரி நல்லா பிராண்டடாக கிடைக்கும், குச்சி ஐஸ் கிடைக்க மாட்டேங்குது. அவ்வளோ கஷ்டப்பட்டு தேடி பிடிச்சி ஒரு குச்சி ஐஸை வாங்கிட்டு வந்து கொடுத்தா, என்ன என்னை பார்த்தா சின்ன பொடி பையன் மாதிரி தெரியுதா, குச்சி ஐஸை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி கேட்குறான். அந்த பொண்ணுக்கால் தான் பொறுமையே இல்லை. சார் என்னதான் வேணும் உங்களுக்கு, இவ்வளோதான் ஐஸ் இருக்குது, வேறு என்ன இருக்குங்க, சும்மா அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிறீங்க, எதுன்னு சொன்னால் தான் நான் வாங்கிட்டு வருவேன்னு சொல்லி அவள் கத்த. அதுக்கப்புறம் இவன் பார்த்தீங்கன்னா, இந்த டியூப் ஐஸ் இருக்கும்ல டியூப் ஐஸு, அதுதான் எனக்கு பிடிக்கும், போப்போ அதை வாங்கிட்டு வா அப்படிங்கிறான். குழந்தைங்க சாப்பிடுமா இந்த குச்சி ஐஸ்ன்னு கேட்டவன் டியூப் ஐஸ் கேட்குறான். அவளுக்குன்னா செம்ம கடுப்பாகுது. ஒரு குச்சி ஐஸ் வாங்கிட்டு வந்திருப்பாள்ல, அதை எடுத்து அப்படியே அவன் வாயில் போட்டு நல்லா திணிச்சு விட்டுறான். அவன் கத்துறான், என்னடி பண்ணுற அப்படின்னு கத்த. இது டீ போட்டு கூப்பிடுற, என்னடா என்ன டீ போட்டு கூப்பிடுவியா அப்படின்னு அவன் கத்த. எதுக்கடி என்னோட வாயில் இவ்வளோ பெரிய ஐஸை துணிச்சிட்டு இருக்க, எனக்கு இது பிடிக்காது அப்படிங்கிறான். தின்னு, பிடிக்கலனாலும் தின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆயாச்சு, ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகுவாங்கள்ல அந்த மாதிரி தான். என்ன சும்மா நடக்க விட்டு இருக்க, ஏன் உனக்கு டியூப் ஐஸ் தான் வேணுமா, நீ என்ன சின்ன குழந்தையா, கப் ஐஸ் கொடுத்தா திங்க மாட்டேன், கோன் ஐஸ் கொடுத்தா திங்க மாட்டேன், நீ கொடுத்த 100 ரூபாவாக்கு நான் என்னென்னடா வாங்கிட்டு தரட்டும், எத்தனை தடவை நான் நடக்கட்டும், இதை தின்னுன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அவனோட வாய்க்குள்ளே அந்த ஐஸை போட்டு துணிக்க அவனால் திங்கவே முடியல. வேணாம் அவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, அவனை இப்போ மட்டும் நீ இதை காலி பண்ணலை, நான் உன்னை காலி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட. அவனை பார்த்தீங்கன்னா பயந்து போயிடுறான். அவன் வந்துட்டு ஏமாலியாக இருக்கிறவங்கள மாதிரி இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஆளை பார்த்தா வந்துட்டு கொஞ்சம் எகிருவான். அதே அவனை மிரட்டுற மாதிரி இருந்தால் பயந்து போயிடுவான். இப்போது இந்த பொண்ணு அவனை கொஞ்சம் மிரட்ட அவனுக்கு செம பயம் ஆகிடுது. அப்படியே வந்துட்டு அந்த ஐஸ்கிரீம் கையில் வாங்கிட்டு, அந்த குச்சி ஐஸ் இருக்கிற கையில் வாங்கிட்டு, நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவானா. தின்னு சீக்கிரம் தின்னு அப்படின்னு அவன் கத்துறா. சரிம்மா நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட இந்த ராகவி பார்த்திங்கன்னா, என்ன பண்ணிட்டு இருக்கிற, கடிச்சு சாப்பிடு, கடிச்சு முழுங்கு அப்படிங்கிறா. அப்போ அவனும் கடிக்கவா, பல்லு கூசுதே அப்படிங்க. பல்லு கூசுதா, என்ன வேணா ஆகட்டும், கடிச்சு சீக்கிரம் தின்னு முடி, நீ முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் பேசிகிட்டு இருக்கிறா. அப்போ அவனும் பார்த்தீங்கன்னா வேறு வழியில் விட்டு அந்த பொண்ணு நம்மளை அடித்து கொண்டுருவா போலன்னு சொல்லிட்டு கடிச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த குச்சியை மட்டும் கையில் கொடுக்க, அப்போ அந்த பொண்ணு ஒரு முறைக்கா இவனும் நானே போட்டுடுறேன், நீங்கள் போம்மா, நீ போம்மா ராகவி, நானே குப்பையில் போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்தீங்கன்னா அவன் அந்த குச்சி கொண்டு போய் டஸ்ட்பினில் போட்டுறான். இந்த பொண்ணும் போய் பண்ணடா, கம்ப்ளைண்ட் தானே, எவன்கிட்ட பண்ணுறியோ பண்ணு, நான் பார்த்துக்கிறேன், ஆனால் கம்ப்ளைண்ட் பண்ணி முடிச்சுட்டு வெளியே நீ வந்து தானே ஆகணும், அப்போ இருக்குடி உனக்கு, எனக்கு இங்கே வேலை இல்லைன்னா இன்னும் 1000 இடத்துல வேலை இருக்குது, ஆனால் உனக்கு உயிர் ஒன்று தானே அப்படின்னு மாதிரி கொஞ்சம் பிளாக்மெயில் பண்ணிட்டு போக இவனுக்குன்னா செம பயம் ஆகிடுது. இப்போது இப்படியே தான் ஒரு கொஞ்ச நேரம் ஸ்கிப் ஆகுது. அப்போது கீழே அந்த ரிசப்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த ராகவி பொண்ணு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வேலை செய்வாங்களே அவங்கக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறா மேலே நடந்ததெல்லாம். அப்போ அந்த பொண்ணும், ஏய் என்ன பண்ணிட்ட, இந்த மாதிரி கஸ்டமர்கிட்ட நடந்துக்க கூடாதுல்ல, ஒரு வேளை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா என்னடி பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது இந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்லாம் பண்ண மாட்டாங்க, சரியான பயந்தாங்கோலி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு ராகவி, உனக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியமானது புரியுதா, இங்கேருந்து உன்னை வேலை விட்டு அனுப்புனாங்கன்னா திரும்ப வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், உன்னோட ஃபேமிலியை பார்க்கணும், உனக்கு நிறைய செலவு இருக்குது, நீ ஃபாரின் போகணுன்னு பணம் சேர்த்திருக்கல, அப்போது இன்னும் டிலே ஆகிட்டே இருக்கும், நீ எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வேலை செஞ்சு பணம் சேர்த்துறியோ அவ்வளோ சீக்கிரம் நீ ஃபாரின் போயிடலாம், அதனால் இந்த மாதிரி நடந்துக்காத புரியுதா, இந்த வேலை உனக்கு ரொம்ப முக்கியம், இந்த அளவுக்கு சம்பளம் உனக்கு வேறு எங்கேயும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை பார்த்தீங்கன்னா இந்த வரைக்கும் கேட்டுறான். ஓஹோ இப்படி வேறு இருக்கா, அப்போ நான் ஏமாந்தவன் நினச்சதே இவன் என்னை மிரட்டியிருக்காளா, இடியும் உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஏதோ ரிவெஞ்ச் மூடுக்கு போயிட்டான். ஸோ இந்த சைடு இப்படி நடந்துட்டுருக்க, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜேகே ஒரு வழியாக அந்த ஊருக்கு ரீச் ஆகிருப்பார். லிட்ரலி மார்னிங் ஆகிடுது.
ஸோ நீங்கள் வழக்கம் போல் ஸ்கூலுக்கு போகலான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அப்போ தான் குளிச்சுட்டு வருவீங்க. வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் வந்திருக்குது. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஜேகே தான். அட, ரீச் ஆயிட்டாரா, அதான் கால் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்ப கால் பண்ணுறீங்க. அப்போ காலை எடுத்து பேசி பார்த்தீங்கன்னா வர்க்கி தான். ஹலோ அப்படிங்கிறான். அப்போ நீங்களும் அவர் எங்க, அவர் ஃபோனை நீயே எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, குளிச்சுட்டு இருக்காரு. ஏன் நான் எடுத்தா என்னவா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குட்டு உங்ககிட்ட திரும்ப ஒரு மாதிரி வம்பு இருக்கிற மாதிரி பேச உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. ஏய், காலங்காத்தால உன் மூஞ்சில் முடிச்சாலோ இல்லை உன் குரலை கேட்டாலோ என் நாளே நாசமாக போயிடு, ஃபோனை வை, அவர் வந்தால் கூப்பிட சொல்லுன்னு சொல்லிட்டு நீங்கள் கட் பண்ணிடுறீங்க. அவனுக்கு நான் செம டென்ஷன் ஆயிடுது. என்ன ஒரு திமிரவளுக்கு, என்னை பார்த்து இவன் இப்படி சொல்லிட்டு போகிறா, சரியான திமிரு பிடிச்ச பொண்ணா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு உங்கள் மேலே திரும்ப கோவம் வருது. ஏன்னா உங்களால் தானே, உங்களை பார்க்க போயிட்டு லேட்டான காட்டிக்கு தானே நேற்று அவனோட உயிர் ஊசலாடிட்டு இருந்துச்சு. அதனால என்றைக்குமே நீ தான் என்னோட டார்கெட் நம்பர் 1. ஆனால் இன்னைக்கு நீ கிடையாது. உன்னை பாவம் பொழைச்சி போன விடுற. ஏன்னா என் சாருக்கு உன்னை பிடிச்சிருக்கு. அந்த ஒரே காரணத்துக்காக நீ பண்ணுறதெல்லாம் பல்ல கடிச்சிட்டு இருக்கிறேன்டி. இல்லைன்னா உன்னால நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கா. இல்லை, இவன் எனக்கு இப்போ முக்கியம் கிடையாது. இங்கே ஒருத்தி இருக்கா, அவள் தான் என்னோட மொதல் டார்கெட்டு. இவ்வளோ தைரியம் தான் எனக்கு பிடிக்காத குச்சி வயசை என்னை கடிச்சு சாப்பிட வச்சுருப்பா, என்னையே மிரட்டியிருப்பா, கழுத்து பிடிச்சி நசுக்கியிருப்பா. அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஷர்ட்டெல்லாம் எடுத்து போட்டுட்டு அப்படி வீராப்பா கிளம்ப ஜேகேவும் குளிச்சு முடிச்சுட்டு வந்து எங்கடா போகிறேன்னு கேட்குறாரு. முக்கியமான வேலை இருக்குது சார், முக்கியமான வேலை இருக்குது, முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இவன் எதுக்கு இந்த மாதிரி பேசிட்டு போகிறான் பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்ருக்காரு. அப்போ அவனும் அப்படி கீழே போயிட்டுருக்குறான். அதுவும் வந்துட்டு செம்ம ஃபோர்ஸாக நடந்து போயிட்டுருக்குறான், மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி டெரராக வச்சுக்கிட்டு. அப்போ இவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணுறாரு. திரும்ப அந்த நம்பர்லேருந்து கால் வரவும், இந்த சைக்கோ தானா இல்லை அவரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை குளிக்கிறப்ப எடுத்துகிட்டே போயிருந்துருப்பீங்க. இந்த மாதிரி கால் பண்ண என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இப்போது அவரும் கால் பண்ண எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ அப்படிங்கிறீங்க. என்னடி என்ன பண்ணுற, எஞ்சிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அப்பா, நீங்கள் தான் ஃபோன் பண்ணீங்களா, நல்ல வேலை, எங்கே அந்த லூஸு மறுபடியும் கால் பண்ணிச்சோன்னு நினச்சா அப்படின்னு சொல்லிட்டு பேச, அவன் வயசு என்ன உன் வயசு என்ன மரியாதைலாம் பேசுகிற அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் உனக்கு மட்டும் மரியாதை கொடுக்குறேன்னா என்ன, உன் வயசு என்ன என் வயசு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க, நான் வேறு கணக்கு, உனக்கு என்கிட்ட எல்லா ரைட்ஸும் கிடைக்கும். ஆனால் அவனை ஏன்டி அப்படி கூப்பிடுற, அண்ணான்னு கூப்பிடு அப்படிங்கிறாரு. கூப்பிடுறாங்க நொன்னான்னு வேற, அவனையும் அலையமாண்டியும் மூஞ்சியும் அவன் தலையும் உரைக்கி பையன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் ஏங்க, அந்த வர்க்கியோட முழு பேர் என்ன, யார் அவனுக்கு வர்க்கின்னு பேர் வச்சது, இப்படியெல்லாம் பேர் வைப்பாங்களா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்போது ஜேகே சிரிக்கிறாரு. ஏன் சிரிக்கிறீங்க, அவனுக்கு ஏன் இப்படி பேர் வச்சுருக்காங்க, வர்க்கின்னு தான் பேரே இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. ஏய், அதெல்லாம் கிடையாது, அவன் பேர் வருண் கிரண் அப்படிங்கிறாரு. எதே, இப்படி ஒரு பேர் நான் கேட்டதே இல்லையா, அது என்ன ஒன்றா கிரண்னு வைப்பாங்க வருண் வைப்பாங்க, அதை நான் வருண் கிரண் அப்படின்னு சொல்ல. அதாண்டி ஏதோ ஒரு ஏடா குடம் பிடிச்சவங்க, அந்த ஏடா குடம் பிடிச்சவனுக்கு அந்த மாதிரி பேர் வைக்க இதை முழுசாக கூப்பிட சலுப்பட்டுட்டு எல்லாரும் அவனை வர்க்கின்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு ஜேகே சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா கண்ணாடி முன்னாடி நின்று அப்படி தலை தவட்டிக்கிட்டு இருப்பார். அப்போ நீங்கள் இல்லையே, வருண் கிரன்னா அந்த பாக்கெட் கிட்ட ஒரு இது மாதிரி எழுதியிருப்பாங்கள்ல பேர், அதில் அப்படி தானே இருக்கணும், ஆனால் அதுலேயும் வர்க்கின்னு தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ ஜேகே பார்த்தீங்கன்னா அதுவா, அது வேற ஒன்றும் இல்லை ஒயன், இந்த மாதிரி எல்லாரும் இவனை வர்க்கின்னு கூப்பிட்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இவனுக்கு கெட்ட நேரம் போல் இருந்துச்சான். எல்லாரும் இவனை வர்க்கின்னு கூப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் இவனுக்கு நல்ல நேரம் போடுற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சான், எல்லாம் லக்கு இருக்கிற மாதிரி இருந்துச்சான். அதனால அந்த பைத்தியக்காரன் போயிட்டு பேரை மாற்றிட்டு வந்துட்டான் வர்க்கினே. அதனால தான் அவன் பேர் வர்க்கி அப்படிங்கிறாரு. ஏங்க, யாராவது இவ்வளோ லூஸ்தனமாக இருப்பாங்களா என்ன, வேறு பேரே இல்லையா அப்படின்னு சிரிக்கிறீங்க. அப்போ அவரும் பார்த்தீங்கன்னா இருக்கானே, என் கூடயே இருக்கானே, என்ன பண்ண, என்னால் அந்த தொல்லையை தாங்கிக்கவும் முடியல, போய் தொடான்னு விடவும் முடியல, ஒரே தொல்லையாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வர்க்கி கீழே போகலான்னு போயிருப்பான்ல, அப்போ டக்குன்னு அவனோட கேப்பை மறந்துட்டு போயிருப்பான். அதை எடுக்கலான்னு மேலே வந்தவன் இவர் சொல்கிறத கேட்டுட்டான். அவ்வளோதான், அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது, அப்படியே சோகமாக நின்றுட்டுருக்கான். அப்போது ஜேகேவும் எதாச்சியாக அவனை பார்க்க ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவருக்கு வேறு ஐயோயோ நான் சொன்னது இவன் தப்பா மறுபடியும் புரிஞ்சுக்கிட்டானான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இவன் ஃபாஸ்ட்டாக வேகமாக வந்து அந்த கேப் எடுத்து தலையில் மாட்டிக்கிட்டு, ஓகே சார், இனிமேல் நான் யாருக்கும் தொல்லையாக இருக்க விரும்பலை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி திரும்ப கோச்சிட்டு போயிடறான். அப்போ நீங்கள் வந்துடுச்சு அந்த தொலை திரும்பவும் அப்படின்னு கேட்குறீங்க. இதுவும் அவனுக்கு கேட்டுருது, அவுட் ஸ்பீக்கர் போட்டு பேசிகிட்டு இருக்கவும், ஓ உனக்கும் நான் தொல்லையா,
அப்போ எல்லாரும் என்னை தொல்லையாக தான் பார்க்குறீங்க, யாரும் என்னை ஒரு ஃப்ரெண்டாவோ சொந்தமாவோ பார்க்கல, எல்லாம் வெளிவார்த்தை மட்டும்தான். நான் தான் எல்லாத்தையும் நம்பி நம்பி ஏமாந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு செமையாக ஒரு மாதிரி ஃபீல் ஆகிருக்கும். தொட்டத்துக்கெல்லாம் ஃபீல் ஆயிடுறான். அவன் அப்படி கீழே போயிடுறான். இப்போ ஜெயிக்க பார்த்தீங்கன்னா ஒயின் ஃபோனை வேடி அப்படிங்கிறாரு. ஹலோ, இப்போ நீ என்கிட்ட பேசுகிற அப்படின்னு நீங்கள் கேட்க, என்னடி மிரட்டுற அப்படின்னு கேட்குறாரு. எப்போ பார்த்தாலும் அவன் கோச்சிட்டு போனான், ஏதோ உன் பொண்டாட்டி கோச்சிட்டு போகிற மாதிரி சமாதானப்படுத்துறதுக்கு பின்னாடி போகிற மாதிரியே போகிற. இங்கே நான் பேசிகிட்டு இருக்கேன். அவன் உனக்கு ஜஸ்ட்டு பிரதர் மாதிரியோ ஃப்ரெண்டு மாதிரியோ தானே, போயிட்டு போகிறான், நீ எதுக்கு அவன் பின்னாடி போகணும் அப்படின்னு கேட்குறீங்க. ஏன்னா அது அப்படி இல்லை, அவன் கொஞ்சம் சென்சிட்டிவ், அவனை அப்படி விட முடியாது, நான் போகணும், அவன் ஏதாவது ஃபீல் பண்ணுவான், தனியாக விட முடியாது அப்படிங்கிறாரு. ஓஹோ, உனக்கு அப்போ நான் முக்கியம்ண்ணா, என்கிட்ட பேசுங்க, இல்லை அவன் தான் முக்கியம்ண்ணா, அப்படியே போங்க, ஆனால் கண்டிப்பாக இனிமேல் நான் ஃபோன் எதுவும் பண்ண மாட்டேன், எடுக்கவும் மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல. அப்போ இவரும் உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காரு, ப்ளீஸ் டி, அவன் கோச்சிட்டு போகிறான், ஏதாவது ஃபீல் பண்ணுவான், அவன் தனியால் ஃபீல் பண்ண விட முடியாது, என் வாய் ஒரு நாரவாய், கரெக்டாக அவன் வரும்போதே தான் ஏதாவது வளரையிறேன், ஆனால் நான் வேணும்னாலும் சொல்லலை, ஏதோ சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், அவன் எதுக்கு எடுத்தாலும் ஃபீல் பண்ணிட்டு போகிறான், எனக்கு டென்ஷன் ஆகுது, எதுவுமே விளையாட்டு கூட அவங்ககிட்ட பேச முடியலன்னு இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டுருக்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி 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 விடுங்க, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, ஒரு சில பேர் கொஞ்சம் சென்சிட்டிவாக இருப்பாங்க, ஒரு சில பேர் ரொம்ப அதிகமாக சென்சிட்டிவாக இருப்பாங்க, அதோ அந்த தத்தி வறுக்கி அந்த கேட்டகரி. இனிமேல் ஏதாவது பேசுனா கொஞ்சம் பார்த்து பேசுங்க, முடிஞ்சால் அந்த மாதிரி பேசாதீங்க, புரியுதா அப்படின்னு நீங்கள் சொல்ல. என்னடா அது திடீர்னு உனக்கு அவன் மேலே பாசம் அப்படின்னு கேட்குறாரு. பாசம்லாம் ஒன்றும் கிடையாது, ஆனால் தெரியல, நான் சண்டை போட்டால் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் திட்டினா பிரச்சனை இல்லை, பட் வேறு யாராவது பேசி அவர் ஹர்ட் ஆனால் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லவும், இதை பார்த்தீங்கன்னா திரும்ப அவன் பர்ஸை விட்டுட்டு போயிருந்திருப்பான், அதை எடுத்துகிட்டு போக வந்திருக்கவும் திரும்ப நீங்கள் இதை பேசுறதை கேட்டான். இதை கேட்டதுமே அவன் பார்த்தீங்கன்னா, தங்கச்சி உன்னை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன், இவ்வளோ நாள் நான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உன் மேலே ஒரே ரிவெஞ்ச் மோடில் இருந்தேன், ஆனால் இனிமே நீ என்னோடய டார்கெட்டே கிடையாது, என் டார்கெட் எல்லாம் ஒரே ஆள் தான். ஸோ அந்த வைனை இந்த வரைக்கி அவன் தங்கச்சியா இந்த நிமிஷம் தத்து எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்கே பார்த்து முறைச்சிட்டு அப்படின்னு இந்த கொக்கானி காட்டிட்டு போவாங்கள்ல, அந்த மாதிரி அவங்ககிட்ட காட்டிட்டு போகிறான். அதுவும் அவன் நடந்து போகிற ஸ்டைலை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இடுப்பு ஆட்டி ஆட்டி நடந்துட்டு போயிட்டு இருக்கிறான். அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு போல் நீங்கள் இந்த மாதிரி சொல்லவும். இப்போது இவர் பார்த்தீங்கன்னா இவன் என்ன திடீர்னு வந்து நிற்கிறான், திடீர்னு போகிறான், என்ன இவன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்க. உங்களுக்கு இதெல்லாம் கேட்டுருந்துருப்பீங்களே இவன் பேசுனதெல்லாம், உங்களுக்கு செம சிரிப்பு. என்னங்க திடீர்னு அந்த அண்ணா வந்துட்டுருக்காரு, எங்கே போயிட்டாரா அப்படின்னு கேட்குறீங்க. போயிட்டான், இனி மறுபடியும் எப்போ வருவான்னு தெரியல, முதல்ல பேசவே கூடாது, கதவை சாத்திட்டு தான் பேசணும் அப்படிங்கிறாரு. அப்போ நீங்களும் சிரிச்சிட்டு சரி ஓகே நான் ஃபோனை வைக்கட்டா அப்படிங்கிறீங்க. ஏன் அதுக்குள்ளே வைக்கிற அப்படின்னு கேட்குறாரு. அதான் சமாதானப்படுத்த போகணுன்னு சொன்னீங்களே, போய் சமாதானப்படுத்துங்க, என்கிட்ட எதுக்கு பேசுகிறீங்க அப்படின்னு கேட்க. ஃப்ராடு, உனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, நீ கிளம்பணும், அதனால இப்படி ஒரு பிட்டை போடுறியா அப்படின்னு கேட்டுட்டு அவரும் சரி ஓகே பத்திரமா போயிட்டு வா, முடிஞ்சால் அப்பா கூப்பிட்டு போய் விட சொல்லு, சும்மா நடந்து வந்துட்டு இருக்காத, புரியுதா அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை நான் நடந்தே போய்க்கிறேன், நீ சீக்கிரம் வா, நீ வந்ததுக்கப்புறம் கூட வர, இப்போ அப்பா கூட போய் பழகுன்னா அப்புறம் அப்பாவே டெய்லி கூப்பிட்டு போவார், நீ வந்தால் என்னால் இது பண்ண முடியாது, கூட வர முடியாது, அதனால் இப்போதைக்கு நடந்து போகிறேன், சீக்கிரம் வேலை முடிச்சுட்டு வந்துடுங்க, டட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறீங்க. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா மலை செஞ்சுட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்காரு கண்ணாடி பார்த்து. அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வரைக்கி தான் ஒரு மாதிரி சந்தோஷமாக கீழே போயிருந்துருப்பான். ஸோ கீழே போய் பார்க்கும்போது அந்த ராகவி பொண்ணு கரெக்டாக வேலைக்கு அப்போ தான் வந்திருக்கும், வந்துட்டு பேக்கெல்லாம் வச்சுட்டு தண்ணி குடிச்சிட்ருக்கா. இவன் பார்க்குறான், ஓ என் டார்கெட் வந்துருச்சு, எவ்வளோ தைரியம் இருந்தா இவ, நேற்று என்னை அப்படி பண்ணியிருப்பா, இவ்வளோ பிரச்சனையும் வச்சுக்கிட்டு நீ என்கிட்டயே வாழாட்றியா, நான் ஒரு போலீஸ்காரன், அது தெரியாமல் நீ என்கிட்டயே ஓவராக நேற்று பேசிட்ட, அதுவும் என்னை அந்த பிடிக்காத ஐஸை சாப்பிட வச்சுட்ட, உன்னை சும்மா விட மாட்டான் இந்த வரைக்கி அப்படின்னு சொல்லிட்டு ரிவெஞ்ச் மூட அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுறான். அப்போ அந்த பொண்ணு தண்ணி குடிச்சிட்டு பாட்டிலுக்கு மூடி போட்டுட்ருக்குமா, அப்போ டக்குன்னு இவன் போயிட்டு எனக்கு ஒரு இட்லி வேணும் அப்படிங்கிறான். என்ன சார் இட்லியா அப்படின்னு கேட்குறா அந்த பொண்ணும். ஆமாம் எனக்கு ஒரு இட்லி வேணும், சீக்கிரமாக கொண்டு வந்து தர சொல்லுங்கள், அப்புறம் டிலே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல. இவனுக்கு எவ்வளோ கொழுப்பு, நேற்று அவ்வளோ வாங்கி திரும்ப என்கிட்ட வந்து கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ராகவி பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே மாதிரி டென்ஷன் ஆகிட்டு, ஓகே சார் வெயிட் பண்ணுங்கள் கொண்டு வர சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கொண்டு வர சொல்கிறா. ஸோ அவங்களும் ஃபுட்டு கொண்டு வந்து தர, இவளும் மேலே கொண்டு போவா. அப்போது மேலே கொண்டு போயிட்டு காலிங் பெல் அடிச்சுட்டு இருக்கும்போது இவனும் போய் கதவை திறக்கிறான். ஜேகே பார்த்தீங்கன்னா அப்போ தான் உட்காந்துட்டு அந்த கேஸ் ஃபைலெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பார்த்துட்டு இவங்க எங்கே போனாங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் பார்த்துட்ருக்காரு. அப்போது இந்த பொண்ணு சார் ஃபுட்டு அப்படின்னு சொல்லி கொடுக்க இவனும்
உள்ளே கொண்டு போய் பிரித்து சர்வ் பண்ணி வச்சுட்டு போ அப்படிங்கிறான். அவளும் முறைக்கிறான், என்ன பயம் விட்டு போச்சோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு கொண்டு போயிட்டு பிரிக்கா. அதில் 4 இட்லி இருக்குது. ஹலோ, என்னது 4 இட்லி இருக்குது அப்படின்னு கேட்குறான். இல்லை சார், நீங்கள் இட்லி கேட்டீங்களா அப்படிங்க. இட்லி கேட்டேன், என்னன்னு கேட்டேன். 4 இட்லி வேணும்னு கேட்டனா, ஒரு இட்லி தான் கேட்டேன். 4 இட்லி கொண்டு வந்துக்கிற, உங்கள் அப்பா நான் காசு கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வரைக்கி கத்த. இவளுக்கு கோவம் வருது. பட் இருந்தாலுமே இங்கே ஜேகே வேறு இருக்கிறாரா. ஸோ அப்படியே என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் அமைதியாக நின்றுப்பா. அப்போ இவன் போ, கொண்டு போயிட்டு ஒரு இட்லி கொண்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தள்ளிட்டு திரும்ப போகுது. அப்போ கூட வேலை செய்கிற அந்த ஃப்ரெண்டு பொண்ணு பார்த்துட்டு, ஏன்டி கொண்டு வந்துட்ட அப்படின்னு கேட்க, அந்த பரதேசிக்கு ஒரு இட்லி வேணுமா, இந்த 3 நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. ஏய், இதை வச்சு நான் என்ன பண்ணுறது, ஆல்ரெடி எனக்கு பஸ்ஸு கட்டில் தான் காசு கொடுக்குறாங்க, இப்போ இந்த காசு நீ ஏன் தலையில் கட்ட பார்க்குறியான்னு அவ கேட்க, நானே கொடுத்து தொலைகிறேன், தின்னு தொலைங்கடி அப்படின்னு சொல்லி கத்திட்டு அந்த ஒரு இட்லி மட்டும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போக, அவன் வந்துட்டு என்ன கொண்டு வந்தாச்சா அப்படின்னு கேட்குறான். கொண்டு வந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வைக்க, இங்கே ஜேகே பார்க்குறாரு, என்ன இவன் ரொம்ப அதிகாரமாக பேசிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு தான் அவரோட வேலையை பார்த்துட்ருக்காரு. அப்போ அந்த பொண்ணும் பார்த்திங்கன்னா அந்த இட்லியை வந்துட்டு மறுபடியும் பிடிச்சி எடுத்து தட்டில் சர்வ் பண்ணி வைக்கிறா. அப்போ இவன், சட்னி யாரு, உங்கள் அப்பா வந்து ஊற்றுவானா அப்படின்னு கேட்க, ஏய் என்னடா அப்படிங்கிற மாதிரி அவள் கோவத்தில் பேச, அது மெதுவாக அவனுக்கு மட்டும் கேட்குற மாதிரி மிரட்டுற மாதிரி பேச, அவன் வந்துட்டு என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான் மேனேஜ்மெண்ட் கிட்ட, அப்புறம் உனக்கு வேற ஃபாரின் போகணும் ஆசையெல்லாம் இருக்கும் போலையே அப்படின்னு ஒரு மாதிரி கேட்க, இவனுக்கு அப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு அவள் பார்க்குறா. அப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா, இப்போ நான் மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணேன்னா அவள்தான் வேலை போயிடும், இவ்வளோ சம்பளம் வேறு எங்கேயும் அம்மனுக்கு கிடைக்காதாமாவே. அப்படியா, ஆமாம், இந்த மாதிரி ஆட்டிடியூட் இருக்கிறவளை எவன் வேலைக்கு எடுத்துப்பான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ராகவியும் பார்த்திங்கன்னா அவ்வளோதான், இதுக்கு மேலே மாட்டிக்கிட்டோன்னு சொல்லிட்டு அமைதியாக சட்னி எடுத்து ஊற்ற, அப்புறம் வெறும் சட்னி ஊற்றி அப்படியே சாப்பிட்டு விக்கிட்டு சாகிறதுக்கா, குழம்பு யார் உங்கள் தாத்தா வந்து ஊற்றுவாரா அப்படின்னு கேட்குறான். அவளும் பார்த்திங்கன்னா பல்ல கழிச்சிட்டு சாம்பார் எடுத்து ஊற்ற, இவன் வந்துட்டு தண்ணி டம்ளாரில் ஊற்றி வைங்க, வாட்டர் பாட்டில் ஊற்றி வச்சு எப்படி குடிக்கிறது தான், போய் கிளாஸ் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறான். அந்த பொண்ணும் வேறு வழி இல்லாமல் அப்படியே டென்ஷனில் போய் கிளாஸ் எடுத்துகிட்டு வரா. அப்படி கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க, வாஷ் பண்ணியா அப்படின்னு கேட்குறான். பண்ணேன் சார் அப்படின்னு சொல்ல, அதால் நம்ப முடியாது, உனக்கு தான் எனக்கு கண்டு ஆகாதே, எச்சு திருப்பி கொண்டு வந்து நானும் பண்ணிட்டோம், போ என் கண்ணு முன்னாடி வாஷ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கான். அப்போது ஜேகே பார்த்தீங்கன்னா பால்கனியில் நின்று தான் இந்த ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அப்போது இந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா போயிட்டு எல்லாம் வாஷ் பண்ணி கொண்டு வந்து தண்ணி ஊற்றி வைக்க, இந்த ஒரு இட்லி வயிறு நிறையில போல், எனக்கு இன்னும் ஒரு இட்லி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை சார் அது அவசரத்துக்கு கிடைக்காது அப்படிங்கிறா. ஓஹோ அப்படியா, சரி நான் கால் பண்ணி உன் மேனேஜ்மெண்ட்டில் சொல்லிடுறேன், இந்த மாதிரி ஒரு ஃபுட்டை கூட ஒழுங்காக சர்வ் பண்ண தெரியாதவங்களா எதுக்கு வேலைக்கு வச்சுருக்கீங்கன்னு கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபோன் எடுக்க, ஓகே சார் நான் கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கீழே வரா. கீழே வந்து பார்த்து அந்த 3 இட்லி மிச்சம் இருக்கும்ல, அதை கொடுத்துட்டு போயிருப்பாள் ஃப்ரெண்டுக்கிட்ட. அவகிட்ட, அதில் ஒரு இட்லி குடுடி அப்படின்னு கேட்க, எந்த இட்லிடி அப்படின்னு அவள் கேட்குறா. இப்போ தான் கொடுத்துட்டு போனால அதை கூட அப்படின்னு சொல்லி கத்த, அதுவா காலை சாப்பிடாம வந்துட்டுனா நீ வேற சாப்பிட்டுக்கொண்டு கொடுத்தியா, சாப்பிட்டேன்டி அப்படின்னு அவ சொல்ல, கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டு கடைக்கு போய் ஒரு இட்லியை வாங்கிட்டு வரா. அந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு இட்லியான்னு சொல்லி கேவலமாக பார்க்குறாங்க. இந்த பொண்ணு கையில் பார்த்தீங்கன்னா காசு கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப செலவெல்லாம் பண்ண மாட்டாங்க. எப்போவே வந்துட்டு எல்லா காசையும் சேவிங்கில் போட்டுருவாங்க. ஒரு மாதத்துக்கு இவ்வளோன்னா இவ்வளோ மட்டும்தான் செலவு பண்ணுவாங்களா, அதனால அந்த ஒரு இட்லி மட்டும் வாங்கிட்டு 4 இட்லி வாங்கினா திரும்ப வேஸ்ட்டு தானே, அதனால ஒன்றை மட்டும் வாங்கினா கடைக்காரன் கேவலமாக பார்க்குறான். வேறு வழி இல்லாமல் அந்த ஒரு இட்லியை மட்டும் வாங்கிட்டு வந்து திரும்ப இவன் கையில் கொடுக்க, இவன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஹேண்ட் வாஷ் பண்ணிடுறான். ஸோ அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா செம கடுப்பாகுது. சார் இட்லி கேட்டிங்கள அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் கேட்டேன் அப்படின்னு தானே அவட்ட பதில் சொல்கிறான். அப்புறம் ஏன் கை கழுவுனீங்க அப்படின்னு அவ கேட்குறா. அப்போ இவனை பார்த்தீங்கன்னா, ஆமாம் நீ போயிட்டு 7 மணி நேரம் கழிச்சு வருவ, நான் அப்படியே காய வச்சுட்டு உட்காந்துருக்க முடியுமா, சரி சரி போ, என்னோட சார் இருக்காரு, அவருக்கு 2 ரோஸ்ட் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி கேட்க, ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கடுப்பாகுது. இப்போ அப்படியே அவளும் போயிட்டு கடையில் ஆர்டர் பண்ணால் அவங்களும் வந்துட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதை கொண்டு வந்து இந்த பக்கம் கொடுக்கும்போது இவனை பார்த்தீங்கன்னா, சார் உங்களுக்கு ரோஸ்ட்டு போதுமா வேற வேணுமான்னு கேட்குறான். டேய் நான் எந்த காலத்தில் தான் இதை சாப்பிட்ருக்கேன், எனக்கு அது சேராதில்ல, ஒரு மாதிரி காலையில் அதை சாப்பிட்டா ஒரு மாதிரி தூக்கம் வரும், எனக்கு ரோஸ்ட்லாம் வேணாம், எனக்கு இட்லி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலை பார்த்துட்ருக்காரு. அப்போ இவனும் கேட்டல ரிட்டர்ன் பண்ணிட்டு இட்லி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். இந்த ராகவிக்கினா அப்படி செம்ம கடுப்பாகுது. சார் திருப்பி இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் ரிட்டர்ன் கொடுக்க முடியாது சார்,
வேஸ்ட்டாக போயிடும். அட்ஜஸ்ட் பண்ணி இன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்டுக்குங்க அப்படிங்க. என்ன ஓவராக பேசுகிறா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுமா? நாங்கள் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடும்? நீங்கள் எங்களுக்கு வேலை செய்யறதுக்கு தான் இங்கே இருக்கீங்க. உங்களுக்கு வேலை செய்ய நாங்கள் இங்கே இல்லை. சொன்னதை செய்ய எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு வரைக்கும் அதிகாரமாக பேச அவளுக்கு அழுகையே வந்துடுற மாதிரி இருக்குது. இருந்தாலும் இவங்க முன்னாடியெல்லாம் நம்ம போல்டாக தான் காட்டிக்கணும், வீக்காக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை திருப்பி எடுத்துகிட்டு போயிட்டு அவள் ஃப்ரெண்டுக்கிட்டேயே இந்தா தின்னு தொலை அப்படின்னு கொடுக்குறா. ஏய் என்னடி இன்னைக்கு ஏதாவது ட்ரீட் வைக்கிறியா என்ன? ஒன்று மேலே ஒன்று வந்துட்டே இருக்கு அப்படின்னு அவ கேட்க, என் தலையெழுத்து நினச்சிக்கோ, நான் ஃபாரின் போகிறதுக்கு இப்போவே ட்ரீட் வைக்கிறேன்னு நினச்சிக்கோ, தின்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு செட்டு இட்லி வேணும் அப்படின்னு சொல்கிறா. அவங்களும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ அதை கொண்டு வந்து இவ திரும்ப கொடுக்க ஜேகே தான் அப்போ கதை திறந்துருப்பாரா. அப்போ இந்த பொண்ணு சார் ஃபுட்டு அப்படின்னு சொல்கிறா. உள்ளே வச்சுருங்க நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல இவன் வந்துட்டு எதுக்கு வம்பு இவனை ஏதாவது பண்ணுவான்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டெல்லாம் பிரித்து வச்சுட்டு அந்த தட்டில் போட்டு சர்வ் பண்ணி வச்சுட்டு இருக்கும்போது பரவாயில்ல நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஓகேவா சார் நீங்களே போட்டுக்கிறீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. போட்டுக்கிறேன் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு கால் வந்திருக்கும். ஸோ எடுத்துகிட்டு வெளியே போயிருப்பார். சரி போகலான்னு சொல்லிட்டு திரும்பினா இந்த வரைக்கும் கரெக்டாக பாத்ரூம்லேருந்து வந்துட்டு ஹலோ எங்கே போயிட்டுருக்குறா? சட்னி யார் உங்கள் அப்பா நான் ஊற்றுவான்னு திரும்ப கேட்க அவ்வளோதான் அவளுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. சட்னி தானே சார் ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா வந்து சட்னி எடுத்து மெதுவாக வச்சுட்ருக்க. இவனை பார்த்தீங்கன்னா இந்த சட்னியெல்லாம் ஜாஸ்தி கடுகு போடாமல் தாளிக்க மாட்டாங்களா? என்னோடய சாருக்கு இந்த கடுகு போய் பல்ல மாட்டுச்சுன்னா அது ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணுற மாதிரியே பேசுகிறான். ஆல்ரெடி ராகவி பார்த்தீங்கன்னா டென்ஷனோட உச்சத்தில் இருக்காங்க. இப்போ இதை மாதிரி வேற பேச அவ்வளோதான் செம்ம கடுப்பாயிடுச்சு. ஓகே சார் சொல்கிறேன், கடுகே போடாமல் தாளிக்க சொல்கிறேன் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஊற்று சாம்பார் எடுத்து ஊற்று அப்படிங்கிறான். சரி ஓகேன்னு சாம்பாரும் எடுத்து ஊற்றிட்டுருக்க. என்னது இப்படி ஊற்றிட்டுருக்க? சாம்பார் நல்லா சூடாக தான் இருக்கா இல்லை ஆறி போய் இருக்கா அப்படின்னு கேட்க அவ்வளோதான், இதுக்கு மேலே பொறுமை இல்லை. மேடம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாம்பார் இருக்குல்ல அது அப்படியே ஒரு பாத்திரம் மாதிரி ஒரு கப்பு இருக்குது, அந்த கப்பில் ஊற்றி வச்சுருப்பா. இவன் திரும்ப திரும்ப சூடாக இருக்கா இல்லையான்னு கேட்டே இருக்கான். அப்போது ராகவி பார்த்தீங்கன்னா அதை நீங்களே செக் பண்ணிக்கோங்க சார் அப்படின்னு சொல்கிறா. நானே வா எப்படி அப்படின்னு இவன் கேட்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாம்பார் கப்பு இருக்கு இல்லையா அதை எடுத்து அப்படியே வறுக்கியோட மூஞ்சிலே ஊற்றிடுறா. அவ்வளோதான் வறுக்கி கத்துன்னு கத்திட்டு இருக்கிறான். ஏன்னா அது செம்மையாக கொதிச்சுட்டு இருந்திருக்கும். கொதிக்கிற சாம்பார் தான் வாங்கிட்டு வந்திருப்பா. இவன் அது மாதிரி பேச மூஞ்சில் எடுத்து ஊற்றுனதும் மூஞ்செல்லாம் எரியுது. அது காரம் வேறு அதிகமாக போட்டிருப்பாங்களா. இப்போ சூடு காரம்னு சொல்லிட்டு மூஞ்சி எரிச்சல் தாங்க முடியாமல் அவன் ஒரு பக்கம் வரன்னு கத்த இந்த பொண்ணுக்கு சமக்கம் அப்படியே மாறி முறைச்சி நின்று பார்த்துட்ருக்கா. அப்போது ஜேகேவும் அந்த பக்கம் இருந்துட்டு என்ன சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து எட்டி பார்த்தா இவன் மூஞ்சி ஃபுல்லாக சாம்பாராக இருக்குது, கத்திட்டு இருக்கான். ஸோ இவன் அப்படி கத்திக்கிட்டு கதறிட்டு இருக்கிறதோட இந்த ராகவி பொண்ணு அவனை முறைச்சிட்டு இருக்கிறதோட இந்த எஃப்எஃப்பை இப்போதைக்கு இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே டியர். அப்புறம் உங்கள் எல்லாத்துக்கும் முக்கியமாக நான் தெரிவித்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் வர்க்கிக்கு வந்துட்டு நீ பேரே போட மாட்டேங்கிற. அட்லீஸ்ட் வர்க்கிக்கு என்னையவாச்சும் பேரா போடு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜீவன் ராகவின்னு சொல்லி அந்த ஜீவன் தான் கேட்டுச்சு. ஸோ நீங்களே சொல்லுங்க டியர், நம்ம ராகவிடர் கேட்டு நம்ம யாராவது நோ சொல்ல முடியாதுல்ல. அதனால தான் அவங்கள வர்க்கிக்கு பேரா போட நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன். ஆனால் என்னமோ தெரியல இவங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே முட்டிக்குது. அதுவும் இல்லாமல் இந்த வர்க்கி ஒரு தொல்லை பிடிச்ச கேரக்டர். இவனுக்கு பேரா போகணும்னு ஆசைப்பட்ட அந்த ராகவிடியரோட மனசை நான் நிஜமாவே பாராட்டி ஆகணும். ஆனால் என்ன பண்ணுறது, அவன் தான் இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானே. ஸோ இன்னும் வேற யாருக்காவது இந்த வர்க்கி பயலுக்கு பேர் ஆகணும்னு ஆசை ஏதாவது இருக்கா டியர்? இருந்தால் சொல்லுங்கள், சிறப்பாக பண்ணிடலாம். ஓகேவா? பேர் தானே, நான் போடுறேன் உங்களுக்கு அவனை. ஆனால் அவன் உங்களை என்ன பண்ணுவான்லாம் எனக்கு தெரியாதுப்பா. அவன் இப்படி தான் பண்ணுவான். அவன் கேரக்டரே இப்படி தான், டார்ச்சர் பிடிச்ச கேரக்டர், தொல்லை பிடிச்ச கேரக்டர். ஸோ உங்கள் யாருக்காவது அவனுக்கு பேராகணும்னு ஆசை இருந்தால் தாராளமாக சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் போட்டுறேன். ஓகே? சரி ஓகே. அப்புறம் ராகவிடியர் எப்படி நீங்கள் தானே ஆசைப்பட்டீங்க வர்க்கிக்கு என்னையாச்சும் பேரா போடேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கள, போட்டுட்டேன். ஆனால் என்ன பண்ணுறது, அவன் உங்களை தொல்லை பண்ணுறான். இதை தாண்டியும் நீங்கள் அவனுக்கு பேராகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக பேராக்க இன்னும் நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே? சரி ஓகேங்க டியர். யாருக்கு என்ன ஆசை இருந்தாலும் அது இங்கே நிறைவேற்றப்படும். அதனால் என்னை ஒரு ஜீனியாக நினச்சிக்கோங்க. ஓகேவா? உங்கள் ஆசையை நான் நிறைவேற்றிடுவேன். ஆனால் அதோட சைடு எஃபெக்ட் ஏதாவது இருக்கும்ல, அதை நீங்கள் தான் அனுபவிச்சுக்கணும். அதனால் பார்த்து ஆசையை கேளுங்க, பார்த்து விஷயம் கேளுங்க. ஓகே டாடா பாய் சாராய். இன்னைக்கு ஸ்டோரி பிடிச்சிருக்கா?